அம்மா தாயே சோறு போடுங்கம்மா. அம்மா தாயே சோறு போடுமா. யாரா அது காலங்காத்தால வந்து அம்மா தாயன்னு கத்துனுக்கு தின்னாமா வேணும் உனக்கு? பழைய சோறு ஏதாச்சும் இருந்தா கொடுமா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. நான் சோறே செய்யலம்மா, இப்பதாம்மா ஒலை வச்சுக்கிறேன், வேற வேலை இல்லையாம்மா உனக்கு? காலங்காத்தால வந்துறீங்க சோறு சோறு எல்லாம் சொல்லாதம்மா, எவ்வளவு பழைய சோறா இருந்தாலும் கொடுமா, நான் என்கிட்ட சாப்பிடுறேன். எந்த சோறும் இல்லம்மா, வீட்டை விட்டு வெளியே போமா. நல்லா தேடி பாருமா, இருக்குமா? என்கிட்ட ஒரு சோறு கூட இல்லம்மா, நீ வெளியே போமா. இருக்கா பாரு, நல்லா சோறா போடுவா. இவ 3ஆம் நம்பர் வீட்டுக்காரியா, இவ காக்காய்க்கே சோறு வைக்க மாட்டா. சோறு இல்லைன்னா கூட வந்து பிச்சை எடுக்க வேண்டியதானே. எப்பா என்ன வெயில், ஒரு கடைக்கும் போயிட்டு வரதுக்குள்ள எப்பா ஒரு காயம் வாங்கிறதுக்குள்ள எப்பா போதும் போதும் ஆகுதுரா. என்ன வெயில். ஏஞ்சல்மா நாங்கத்த வேணும், சும்மா ஏஞ்சல்மான்னு கத்துனுக்குறீங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி தாமா. அதான் குடமா பூச்சி வச்சுக்கிறேன், போய் மொண்டு குடிச்சுக்கோங்களேன். நம்மளுக்காக தானேம்மா நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வரேன், கொஞ்சம் தண்ணி கொடுத்தா என்னம்மா? நீங்க யாருக்கான வேணா போயிட்டு வாங்க அத்தை, என்னாலாம் மொண்டு தர முடியாது. குடமா தண்ணி பூச்சி வச்சுக்கிறேன், போய் மொண்டுக்கோங்க அத்தை. கொஞ்சம் கூட தண்ணி மொண்டு தர மாட்டாப்பா. சாமியோ துணி இருந்தா கொடுங்கம்மா. என்கிட்ட துணிலாம் இல்லம்மா, இப்பதாம்மா எல்லா துணியும் போட்டு ஈச்சு போட கூடவே என்னாலும் பரவாயில்ல கொடுங்க. என்கிட்ட எந்த துணியும் இல்லம்மா, இப்பதாம்மா எல்லா துணியும் போட்டு நான் டப்பு கோடம் எல்லாமே வாங்கினம்மா நானு. 2 குழந்தைங்க கூட கிழிஞ்ச துணி போட்டிருக்காங்கம்மா, 2 துணி இருந்தா கொடுங்கம்மா. நானே பழைய துணி தாம்மா போட்டுனுக்குறேன், என்கிட்ட வந்து நீ கேக்குற பத்தியா? அம்மா ஏஞ்சல் பீரோ துணி தானமா வச்சிருக்க, 2 செட் எடுத்து கொடுக்கலாம்லம்மா. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க வாயை முன்னு போங்க. என்கிட்ட துணிலாம் இல்ல. அதான் உங்க அத்தையே சொல்றாங்களாம்மா, பீரோ ஃபுல்லா துணி வச்சிருக்கீங்க. எங்க அத்தை சொன்னாலும் பரவாயில்ல, என் சொத்தை சொன்னாலும் பரவாயில்ல, என்னால தர முடியாது. நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. சாமியா அக்கா ஏஞ்சல் அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் கதவு தரங்க அக்கா. நாடா இது ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ண கூட விட மாட்டறாங்க. என்னமா வேணும் உனக்கு? அக்கா வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லக்கா, பிரேயர் மட்டும் பண்றீங்க அக்கா ப்ளீஸ்க்கா. என்னால பண்ண முடியாது, சர்ச்சில் பாஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பண்ணிக்கோ. ஹாஸ்பிடல் கொண்டு போ, புருஷன் உயிர் தேடி வந்துருவாரு. அக்கா ப்ளீஸ்க்கா. என்னால பண்ண முடியாதுமா, நீ போய் பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிக்க, ஹாஸ்பிடல் கொண்டு போமா. ஏந்து போமா நீ. சே ஒரு ஜெபம் பண்ண தானே சொன்னேன், ஜெபம் கூட பண்ண மாட்டாங்க. ஏஞ்சல் இப்போ மறிச்சு பரலோகம் போறாங்க. ஐயா நான் பரலோகத்துக்கு போறேன். நில்லுமா, எங்கம்மா வர? பரலோகத்துக்கு வரேன். சரி, உன் பேர் என்ன சொல்லு? ஏஞ்சல். ஏஞ்சலா? என்னம்மா காணோம் உன் பேரையே? நல்லா தேடி பாருங்கம்மா, முன்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க எல்லாத்துலயும் தேடி பாருங்க. அம்மா முன்னாடி ஆதி ஆகும், பின்னாடி வெளிப்பதின விஷயம் தான். உன் பேர் இல்லம்மா. நல்லா தேடி பாருங்கம்மா, எல்லா புஸ்தகத்திலயும் தேடி பாருங்க. எல்லா புஸ்தகத்திலயும் தேடி பார்த்தா, ஆனா உன் பேர் இல்லையே. என் பேர், நான் டெய்லி சர்ச்சுக்கு போறேன், 52 வாரமும் சர்ச்சுக்கு போறேன், எல்லா கூட்டத்துல கலந்துக்கிறேன், அபிஷேக கூட்டத்துல கலந்துக்கிறேன், சகோதரிகள் கூட கலந்துக்கிறேன், விடாம எல்லாம் கூட்டத்து கலந்துக்கிறேன். எங்க ஐயா கிட்ட மெடல் கூட வாங்கினமா நானு. நீ உங்க ஐயா கிட்ட மெடல் வாங்குறதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ ஏசுப்பாக்காக உயிரெடுக்கும் போது என்ன செஞ்ச? நீ நான் எல்லாமே தான் செஞ்சேன், ஜெபம் பண்ண எல்லாமே தான் பண்ணேன். நீ பசியாக்குறவங்களுக்கு ஆகாரம் குத்தியா? நான் யாருக்கு ஆகாரம் கொடுக்காம இருந்தேன்? அம்மா தாயே சோறு போடுமா. அது மட்டுமா, உன் வீட்டுக்கு குரியக்காரங்க ட்ரெஸ் வாங்க வந்தாங்களே, நீ ட்ரெஸ் குடுத்தியா? சாமியோ துணி முடியுமா?
அதுவும் இல்லாம உங்க அத்தை தாகமாகுது தண்ணி கேட்டாங்க, அது குடுத்தியா? ஏஞ்சல்மா கொஞ்சம் தண்ணி குடுமா, தாகமா இருக்குமா, கொஞ்சம் தண்ணி குடுமா, குடமா வச்சிருக்கே, கொஞ்சம் தண்ணி குடுமா. சரி இதெல்லாம் கூட விடு, உனக்காக ஒருத்தவங்க வந்து ஜெபிக்க கேட்டாங்க, அது பண்ணியா நீ? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ஜெபம் பண்ணுங்கக்கா, எங்க வீட்டுக்கார் ரொம்ப சீரியஸா இருக்காருக்கா, ப்ளீஸ்க்கா. இதெல்லாம் பண்ணாம இருந்தா கூடமா பரலோகத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் பண்ணாம எப்படி நீ பரலோகத்துக்கு வரலாம்? மா எல்லாமே பண்ண ஜெபம் பண்ண, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்குலாமா கூட பரலோகத்துக்கு வர முடியாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? பசியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் போஜனம் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தாகமா இருக்கிறவங்கெல்லாம் தண்ணியை கொடுக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்க சொல்றாருமா. நீ என்னம்மா இதெல்லாம் கொடுக்காம இங்க வந்துட்டா? உனக்கு ஆராதனைக்கு விட்டுருவாங்களா இடத்த? இங்க உனக்குலாம் இடம் கிடையாது. இப்போ ஏன் நான் பரலோகத்துக்கு தான் போவேன், நரகத்துக்குலாம் போக மாட்டேன், என்ன விடுங்க. நான் பரலோகத்துக்கு தான் போவேன், நான் நரகத்துக்கு ஐயோ எரியுதே என்ன விடுங்க, ஐயோ எரியுதே என்ன விடுங்க, ஐயோ எரியுதே, ஏசி இல்லாம நான் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன், ஐயோ எரியுதே. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்க. தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்க. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள்.